திருக்குர்ஆனின் 68ஆம் அத்தியாயத்தினுடைய 51ஆம் வசனத்தை வந்துட்டு மேற்கோள் காண்பிச்சு, இது வந்து கண்ணேறு, கந்திஷ்டிக்கு இது வந்து சான்று என்று சொல்லப்படுதே. இது சரியா? இப்னு கசீர்ல கூட அந்த மாரி சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2525. நம்ம ஏற்கனவே வந்துட்டு கந்திஷ்டிங்கிறது என்ன? அதை வந்து திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வ நபிமொழியை வைத்து நாம ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவை ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம்னா, பதிவேற்றிருக்கிறோம். அத நம்ம திரும்ப இங்க பதிகிறோம். அதுல பார்த்து கண்ணேறு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அறிஞ்சுக்கலாம். உங்களுடைய கேள்வியே வந்துட்டு இந்த 68வது தேதி 51ஆம் வசனத்தை வந்துட்டு கண்ணீருக்கு ஆதாரமா சொல்றாங்களே, அது அப்படிதான் இருக்கா வசனத்துல? அதனுடைய அர்த்தம் தான் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அந்த கண்ணேர் அப்படிங்கிறது என்னங்கிறது சின்ன அளவுல திரும்ப ஒரு நினைவூட்டலுக்கு, கண்ணேர் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து அ இன்னொரு மனிதர பார்க்குறாரு. ரொம்ப அழகான மனிதரா இருக்காரு அப்படின்னா, அவர வந்து பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நினைச்சான் அப்படின்னாக்கா அவனுக்கு கேடு விழுந்துரும். இதுதான் வந்துட்டு கண்ணேரினுடைய நம்பிக்கை. கண்ணேரு, கந்திஷ்டி இந்த மாரி என்னென்னமோ இருக்கு. இந்த மாரி நான் ஒரு ரசனையாக ஒருத்தர் பார்க்கிறார், ரொம்ப ரசிச்சு பார்க்கிறார் அப்படின்னா, அதனால வந்து மற்றவருக்கு கேடு ஏற்படுத்திரும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. இதுதான் வந்துட்டு கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதற்கு வந்துட்டு திருக்குறான்லயோ ஆதாரப்பூர்வ நபிமொழிகளுக்கோ சான்று கிடையாது. ஆனா இந்த வசனத்தை வந்துட்டு சான்றாக சொல்றாங்க அப்படின்னாக்கா, முதல்ல இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது? அல்லாஹ் வந்துட்டு எல்லா பாஷைகள்லயுமே வந்துட்டு சொல் வழக்குன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது வந்து அ சிங்கம் போல இருக்கிறான் பாரு அப்படின்னு சொன்னான் அப்படின்னாக்கா, ஒருத்தன் வந்துட்டு சிங்கத்தினுடைய தோற்றத்துல அப்படியே இப்ப சிங்கத்தினுடைய கண்ணு, மூக்கு, வாய் எப்படி இருக்கோ, அது கால்லாம் எப்படி இருக்குதோ 4 காலு, அந்த மாரி மனுஷன் இருக்கான்னு விளங்கிக்குவோமா? இல்ல வீரத்துக்கு சொல்றான்னு விளங்கிக்குவோமா? அப்போ ஒவ்வொரு பாஷையிலயும் வந்துட்டு ஒன்றை சொல்வதற்காக நம்ம வந்துட்டு ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல. அந்த மாரி வந்துட்டு பயன்படுத்தப்படும். அந்த மாரி தான் இந்த வசனத்துல அல்லாஹ் வந்துட்டு பயன்படுத்துகிறான். இப்போ கண்ணேறு கந்திஷ்டிங்கிறது வந்து ஒருத்தர் ஒரு ரொம்ப ரசனையாக பார்த்து, அதனால வந்து மற்றவருக்கு கேடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னாக்கா, இந்த வசனத்துல அதுக்கு நேர் மாறால்ல இருக்குது. அல்லாஹ் வந்து யார சொல்றான்? இறை மறுப்பாளர்கள பத்தி சொல்றான். இறை மறுப்பாளர்கள் என்ன செய்றாங்களாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு இந்த இந்த குர்ஆன்ற இந்த அறிவுரையை சொல்லும்பொழுது அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க வந்து தங்களுடைய பார்வைகளால் விழித்து பார்க்கின்றார்கள்னா என்ன அர்த்தம்? அவங்க அவ்வளவு ரொம்ப கோவமாயிடுறாங்க. இந்த குர்ஆன கொண்டு வந்து மக்களுக்கு அந்த போதனை செய்வது என்பது, அதிகமான மக்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுவது என்பதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு தாங்க முடியல. அந்த எரிச்சல் அவ்வளவு அதிகமா இருக்கு. அத இப்ப சொல்லுவோம்ல, அதாவது கண்ணிலே முழுங்குற மாரி பார்க்குறான்ப்பா! அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்படின்னு சொல்லுவோம்ல. உடனே கண்ணே வந்துட்டு அப்படியே முழுங்கிருச்சுன்னு அர்த்தமா? பேச்சு வழக்குலாம் நம்ம சொல்றோமா இல்லையா? அதே மாரி தான் இந்த வசனத்திலயும் இப்போ இன்னொன்னு இருக்கு. இப்போ ஒ ஒருத்தன் வரான். ரொம்ப வந்து அவனுக்கு பிடிக்காதவனா இருக்கிறான். அவன பார்த்தோன்னே, "என்ன கொலவெறியா பார்க்குறான் இவன்" அப்படின்னு சொல்லுவோம்ல. உடனே வந்து கொலை பண்ணிட்டான்னு அர்த்தமா? அதே மாரியான வார்த்தை தான் சொல்லப்போனா இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறது கூட எகாது அப்படிங்கிறான். எகாது அப்படின்னா கிட்டத்தட்ட, ஆல்மோஸ்ட், நியர்லி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த கிட்டத்தட்ட அப்படிங்கிறது தான் எகாதுங்கிறது. நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து என்ன சொல்ல வர்றான் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அவ்வளவு கோவமூட்டக்கூடியதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க வந்துட்டு அந்த குர்ஆனை வைத்து மக்களுக்கு அந்த பிரச்சாரம் செய்வது என்பது அவங்களால தாங்க முடியல. கண்ணிலேயே அவன் வந்துட்டு கண்ணிலே எரிச்சிருவான் போல இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரியானது தான் இந்த ஒரு சொற்றொடர். அல்லாஹ் வந்து எரிச்சுட்டாங்க. சாரி. அத கண்ணிலே அவன் வீழ்த்திட்டான் அப்படின்னு சொல்லல. கண்ணுலயே அந்த அளவுக்கு அந்த கோபம் வந்து வெளிப்படுது. அப்படிங்கிற அந்த கருத்துல தான் அல்லாஹ் வந்துட்டு இங்க சொல்றானே தவிர, இது வந்து கண்ணேருக்கு ஒருபோதும் ஆதாரமாகாது. நீங்க இப்னு கசீர்ன்றீங்க. இன்னும் ஏராளமான தஃப்சீர்கள் அந்த மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு எப்போ ஆதாரமா சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதோ இதான்ப்பா கண்ணேருக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்னாங்களா? அப்படிலாம் சொல்லப்படல. இவங்க வந்துட்டு எங்கெங்கேயோ தேடுறாங்க. ஏதோ கண்ண வச்சு ஏதாச்சும் சொல்லணுமேன்னு சொல்லி, இதுல சரி கண்ணின் பார்வைகள்னு வந்துருச்சு. அதனால வந்துட்டு சரி இது ஜோடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அது கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் உட்கார்ந்து சிந்திச்சாங்க அப்படின்னாக்கா, அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த அறிவுரை செவியுற்றபோது, ஏக இறைவனை மறுக்கக்கூடியவங்க என்ன செய்றாங்க? உம்மை தமது பார்வைகளால் வீழ்த்த பார்க்கிறார்கள். மேலும் என்ன செய்றாங்க? இவர் பைத்தியக்காரர் என்றும் சொல்றாங்க. அப்போ அவன் வந்துட்டு வெறுப்புல பார்க்குறான். விருப்புல பார்க்கல. ஆனா இந்த கண்ணேருங்கிற கான்செப்ட் எப்போ வரும்? அப்படியே விரும்பி பார்த்தா தான், அதனால தான் கேடு வருங்கிறது தான் கண்ணேரு. இவன விரும்பி பார்க்குற மாரியா அல்லாஹ் சொல்றான் இதுல? அவன் வெறுப்பினுடைய உச்சத்துல, கொலை வெறியில அவன் வந்துட்டு என்ன செய்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள வந்துட்டு பார்க்குறான். அப்ப அப்படிப்பட்டவன் பார்க்கும்பொழுது எப்படி போய் அவன் வந்துட்டு அவங்களுடைய லாஜிக் படியே கண்ணேரு, கந்திஷ்டி இன்னும் நெறைய பேர் இருக்கு. இந்த இதுக்கு. இது எப்படி அவங்களுக்கு ஏற்படும்? ஏன்னா அடுத்து என்ன சொல்றான் அல்லாஹ் சொல்றான். எம் "யக்கூலுன இன்னஹு லமஜ்னூன்." இவர் பைத்தியக்காரர் அப்படின்னு அவன் என்ன செய்றான்?
அவன் வந்துட்டு சொல்றான். அப்ப அவனுடைய உள்ளத்துல வந்துட்டு எப்படிப்பட்ட எண்ணத்தோட அவன் வந்துட்டு பார்க்குறான். ஆஹா! ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு தூதரா இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம விரும்பி அப்படியே பார்த்து சொன்னானா? எவ்வளவு பேர் இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சானா? இல்லையே. பைத்தியக்காரன்னு நினைச்சிருக்கிறான். அப்ப அவன் வெறுப்போடு, கோபத்தோடு பார்க்குறான். ஆனா இவங்க கண் திருஷ்டிக்குன்னு சொல்லி எதெல்லாம் அடையாளமா சொல்றாங்க. எப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவனுக்கு கண் திருஷ்டி, எப்படிப்பட்ட நிலையில இருப்பான் அப்படின்னு சொல்றாங்களோ, அதுக்கு நேர் மாத்தமால்ல இருக்கு. அல்லாஹ் இந்த அடுத்த வசனம் என்ன சொல்லி முடிக்கிறான்? "வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன்." இது வந்து அகிலத்தாருடைய அறிவுரை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் இந்த இந்த சூராவினுடைய கடைசி வசனமா அல்லாஹ் சொல்றான். எனவே இது வந்து கண்ணேருக்கு ஒருபோதுமே ஆதாரம் கிடையாது. இதுல கண்ணேர் உண்மைன்னு சொல்லி எங்க சொல்லப்பட்டிருக்கு? அவங்களுடைய வெறுப்பினுடைய, கோபத்தினுடைய உச்சத்தை தான் அங்க வந்துட்டு சொல்லப்படுதே தவிர, வேற ஒண்ணுமே இந்த வசனத்துல வந்துட்டு கிடையாது என்பதை அறிவோடு நம்ம சிந்தித்து பார்த்தாமே தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம்ல, அதுல வந்து இன்னும் அதிகமாக தெளிவாக ஒவ்வொரு வசனமாக கண்ணீருங்கிறது பொய் எப்படிங்கிறதுக்கு திருக்குறளுடைய வசனம் வச்சோம், நபிசாஸ்திரனுடைய ஆதாரப்பூர்வ செய்திகளை வச்சுமே அது குறித்து வரக்கூடிய மற்ற கண்ணீர் கண் திருஷ்டிலாம் உண்மை என்ற கருத்துல வரக்கூடிய ஹதீஸ்களையும் அதனுடைய விளக்கம் என்ன, அது எப்படி அந்த மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு, இது உண்மைதானா என்பது குறித்து அந்த வீடியோவில் நம்ம செஞ்சிருக்கோம். இன்னும் அதிக தெளிவோட சொல்லியிருக்கிறோம்.